மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 217. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2:17. வெண்மையான குறிக்கல் கர்த்தருடைய அன்பின் விலையேறப்பெற்ற அடையாளத்தை குறிக்கின்றது. மேலும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்ட புதிய நாமம் மணவாளனுடைய நாமமாகும். இவ்வேத வாக்கியம் மாபெரும் ராஜாதி ராஜனுடைய விசேஷமான உறவையும் அவருக்கு அந்த நபருக்கும் இடையிலான இரகசியத்தை சுட்டு காட்டுகின்றது. ஜெயம் கொண்டவர்கள் ஒரு வகுப்பினராக மனவாட்சி வகுப்பினராக மாத்திரம் கருதப்படாமல் மாறாக ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் தனிப்பட்ட தயவு பெற்றிருப்பார். இதை குறித்து அந்த நபரும் ராஜாவும் தவிர வேறு ஒருவருக்கும் தெரிவதில்லை. கர்த்தருக்கு தனிப்பட்ட அடையாளங்குறியை நிஜமான வெள்ளைக்கல் பெற்றுக்கொள்வர் என்று சொல்லப்படுகிற ஜெயம் கொள்ளுவர்களுக்கு இடையே ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவு இப்பொழுது இந்த ஜீவியத்தில் உள்ளது. இந்த அடையாளமானது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று கர்த்தர் அடையாளம் காண்பதற்கு தருகிற பரிசுத்த ஆவியின் முத்திரையிடுதலாகும். பரிசுத்த ஆவியின் முழுமையான முத்திரையிடுதல் உயிர்த்தெழுதின் போது அளிக்கப்படும். அப்பொழுது என்றென்றைக்கும் நாம் கர்த்தரால் அறியப்படுகிறதும் நாம் அவரை அறிந்து கொள்வதுமான நாமத்தை குறித்து முழுமையான அறிவை பெற்றிருப்போம் என்பது ஆமென்.